Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சில்லி பன்னீர். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். ஒரு பக்கம் 30 செகண்ட்ஸ், இன்னொரு பக்கம் 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி சேர்த்துட்டோம் அப்படின்னா லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அந்த அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 2 பக்கமும் இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போது அதே பேனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 4 பூண்டு பல் பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே அது ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய வெங்காயத்தை க்யூபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு குடமிளகாவும் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாஸ் சேர்க்க போகிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். அடுத்து இந்த வெங்காயமும் குடமிளகாவும் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸு, அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல, இது வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இது நல்லா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி கிளேஸ் மாதிரி வரும். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பன்னீர் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் பிரட்டி விடுங்க. அப்படியே எல்லாம் கோட்டாகி கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தாங்க. அதே மாதிரி பசங்க லீவில் இருக்கும்போது பசங்களுக்கு வந்துட்டு இது ஒரு ஸ்நாக்காகவே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இதை வந்துட்டு இப்படி எடுத்து சேர்த்து சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தது பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.